கண்ணீர் துடைக்கும் வல்லநாதரே, கழுவிடுமே இந்த நீசனை, மாற்றிடுவீரே எந்த இதயம் என்றும் உம்மை துதித்திடவே. இயேசுவே இறங்கிடுமே, இயேசுவே ரட்சித்திடுமே, இயேசுவே இறங்கிடுமே இந்த நல்ல வேளையிலே, இந்த நல்ல வேளையிலே. இன்பமாகவே என்றும் வாழ்ந்திட கழுவிடுமே இந்த நீசனை, நடத்திடுமே உந்தன் பாதையில் என்றும் உம்மை நினைத்திடவே. இயேசுவே இறங்கிடுமே, இயேசுவே ரட்சித்திடுமே, இயேசுவே இறங்கிடுமே இந்த நல்ல வேளையிலே, இந்த நல்ல வேளையிலே. அன்பின் தேவனே, அருள்நாதரே, கழுவிடுமே இந்த நீசனை, போற்றிடுவீரே உந்தன் ஆவியை என்றும் உம்மை உயர்த்திடவே. இயேசுவே இறங்கிடுமே, இயேசுவே ரட்சித்திடுமே, இயேசுவே இறங்கிடுமே இந்த நல்ல வேளையிலே, இந்த நல்ல வேளையிலே. என்றும் வாழ்ந்திடும் வல்லநாதரே, கழுவிடுமே இந்த நீசனை, நீந்திடுவீரே உந்தன் பலனை என்றும் உம்மில் நிலைத்திடவே. இயேசுவே இறங்கிடுமே, இயேசுவே ரட்சித்திடுமே, இயேசுவே இறங்கிடுமே இந்த நல்ல வேளையிலே, இந்த நல்ல வேளையிலே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஜெபதுனியின் ஜெப நேரத்திற்கு உங்களை அன்பாக அழைக்கிறேன். இந்த ஜெபதுனியின் ஜெப நேரமானது வேதத்தில் உள்ள மகத்துவமான காரியங்களை ஆராய்வதோடு அவர் சமூகத்திலே நாம் நன்றாய் ஜெபிக்க ஒரு வழியாக இது அமைந்திருக்கிறது. சென்ற வாரத்திலே நாம்
நாகமானுடைய குஷ்டரோகம் சுகமான பொழுது இஸ்ரவேலின் தேவனை தவிர பூமியில் வேறொரு தேவன் இல்லை என்பதை அறிந்தேன் என்று சாட்சி கூறினதை பார்த்தோம். அதன் அடிப்படையிலே தியானித்தோம். இந்த வாரத்திலே இந்த அறிகிற அறிவு நமக்கு தேவை. தேவனை அறிவதோடு அவருடைய காரியங்களை நாம் அறியும் போதுதான் பெரிதான ஆசீர்வாதங்கள் உண்டு. அதை குறித்து இந்த நாளில் தியானிக்க இருக்கிறோம். முதலாவது காரியமாக வேதத்தை பார்க்கிறோம். யோவான் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வாக்கியத்திலே என் ஆடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால் எனக்கு பின்னே வருகிறது பார்க்கிறோம். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. ஆடுகள் அவனுக்கு பின் செல்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆடுகளைப் போல நாம் அவருக்கு பின் செல்கிற மக்களாக இருக்க வேண்டும். அவர் நமக்கு மெய்ப்பராயிருக்கிறார். தாவீது அழகாய் பேசுகிறார், கர்த்தரின் மெய்ப்பராயிருக்கிறார் என்று சொன்னது போல அவர் நமக்கு மெய்ப்பராயிருக்கிறபடினாலே அவருக்கு பின் செல்கிற மக்களாகிய நாம் அவருடைய சத்தத்தை அறியும் போதுதான் பின் செல்ல முடியும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே நான் கர்த்தரை பின்பற்றுகிறேன், அவருடைய வார்த்தையின்படி தான் செய்கிறேன், அவருடைய சித்தப்படி தான் செய்கிறேன், அவர் சொன்னபடி தான் நான் செய்கிறேன் என்று சொல்லி தவறான காரியங்களை, தீதான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? அவர் சத்தத்தை அறியாத நிலைமை. வேதத்தை நாம் பார்க்கும்போது கர்த்தருடைய சத்தமானது ஒரு வல்லமையான ஒரு சத்தம். அது காதேஸ் வனாந்தரத்தை அதிரச் செய்யக்கூடிய வல்லமையுடையது. அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய சத்தமானது பெண்மான்களை ஈனச் செய்யும் என்று பார்க்கிறோம். சங்கீதம் 29 அவருடைய சத்தத்தை நாம் அறியும் போது அவர் நம்மோடு நண்பரை போல பேசுகிற தேவனாயிருக்கிறார். ஏசாயாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி பாவியான மனிதன், அசுத்த உதடுகளையுடைய மனிதன் என்று தன் நிலைகளை உணர்ந்து அறிந்து சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கையிலே பாவமான மனிதன், இங்கு பாவமான மக்களுக்கு மத்தியிலே நான் ஜீவிக்கிறேன் என்று சொல்ற போது உடனே அவனுடைய உதடுகளை அக்கினினால் தொடும்படியாக ஒரு சேரேபின் கடந்து வருவதை பார்க்கிறோம். 6ஆம் அதிகாரம் 6-7 வாக்கியங்கள். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். இவ்விதமான ஒரு காரியத்தை ஏசாயா தீர்க்கதரிசி கேட்டவுடனே அவன் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவனாயிருந்தான் என்று பார்க்கிறோம். அவனுடைய உள்ளத்திலே அந்த தொனியானது, கர்த்தருடைய சத்தத்தின் தொனியானது கேட்க ஆரம்பிக்கிறது. யாரை நான் அனுப்புவேன், யாரை நான் அனுப்புவேன் என்று சொல்கிற அந்த சத்தத்தை அவன் கேட்ட பொழுது உடனடியாக அவன் தன்னையே அர்ப்பணிக்கிறான். அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம். 8ஆம் வாக்கியத்திலே அவன் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற மனிதனாய் மாறினான். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். இன்றைக்கு இந்த சத்தத்தை நாம் கேட்காதபடி இருப்போம் என்று சொன்னால்
இதை அறியாதபடி இருப்போம் என்று சொன்னால் தவறான இடத்திற்கு சென்று விடுவோம், தவறான மனிதனிடத்திலே செல்வோம். நாம் 1 சாமுவேல் புஸ்தகத்தை வாசிக்கும், அங்கு சாமுவேல் புஸ்தகத்திலே பார்க்கும், சின்ன சாமுவேல் தேவனுடைய ஆலயத்தில் இருப்பதை பார்க்கிறோம். அவ்விதமாய் இருந்த பொழுது கர்த்தர் அவனை கூப்பிட்டார். சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டவுடன் அவன் சத்தத்தை கேட்டவுடனே, யாருடைய சத்தம், இது தேவனுடைய சத்தம் அல்லவா என்று சொல்லி அவன் புரிந்து கொள்ள முடியாதவனாய் ஏழு இடத்திலே ஓடுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே தவறான மனிதர்கள் போவதனாலே பலவிதமான பிரச்சனைகள், பாடுகள், போராட்டங்கள் வருகிறது. அந்த சாமுவேலுடைய வாழ்க்கையிலே அவ்விதமாய் அவன் கேட்ட பொழுது உடனே அவன் ஏழு இடத்தில் சென்ற பொழுது முதல் முறையாக, ஏறி நீ போய் படுத்துக்கொள், நான் கூப்பிடவில்லை என்று சொன்ன வார்த்தைகளை பார்க்கிறோம். மறுபடியுமாய் தேவன் சாமுவேல் என்று கூப்பிட்டார். அப்பொழுது சாமுவேல் எழுந்திருந்து ஏழிடத்தில் போய் இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிடுகிறேன் என்றான். இன்றைக்கு அநேக நேரங்களிலே யார் நம்மை கூப்பிடுகிறார் என்கிற சத்தத்தை அறியாதபடினாலே தவறான இடத்துக்கு போகிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் போது அங்கு யூதேயாவிலிருந்து வானசாஸ்திரிகள் புறப்பட்டு வந்தார்கள். அவ்வாறு புறப்பட்டு வந்தவர்கள் அந்த நட்சத்திரம் வழிநடத்துகிறபடி வந்தார்கள். ஆனால் ஏரோது ராஜாவுடைய அரண்மனைக்கு வருகிறார்கள். அவருடைய வாழ்க்கையிலே செல்ல வேண்டிய இடத்திற்கு அவன் செல்வதற்கு பதிலாக அவர்கள் ராஜாவிடத்தில் சென்று அங்கு விசாரிக்கிறார்கள், யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறாரா என்று சொல்லி. ஆனால் அது என்ன ஆயிற்று, அங்கிருந்த மக்களை எல்லாம் அது துக்கப்படுத்த ஆரம்பித்தது. அவர்கள் சென்ற காரியங்கள் அநேகரையும் கலங்க வைத்தது. அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் கர்த்தரால் வழிநடத்தப்பட்டார்கள். மீண்டும் அவரிடம் போக வேண்டாம் என்று சொல்லி வேறொரு வழியாக தங்கள் தேசத்திற்கு திரும்பி சென்றார்கள். 2 ஆண்டுகள் கழித்து என்னாயிற்று, அது நிமித்தமாய் குற்றமில்லாத பாலகர்களை 2 வயதிற்கு உட்பட்ட மக்கள் எல்லாம் கொன்று குவித்த நிகழ்ச்சியை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தவறான இடம் சென்றபடினால் வேதனை பெருகிற்று. இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் சொன்ன இடத்திற்கு செல்லாதபடி, கர்த்தர் வழிநடத்தின இடத்திற்கு செல்லாதபடி, கர்த்தருடைய சத்தம் என்னதென்று அறியாதபடி தவறான இடத்துக்கு செல்வோம் என்று சொன்னால், கீழ்ப்படியாதபடி செல்வோம் என்று சொன்னால் வாழ்க்கையிலே கொந்தளிப்பும் பாடுகளும் பெருகிவிடும். யோனாவின் புஸ்தகத்தை நாம் பார்க்கும்போது யோனாவினுடைய வாழ்க்கையிலே அவன் ஒரு சிறந்த ஒரு தெய்வ மனிதன். கர்த்தர் அவனை பார்த்து சொன்னார், நீ நினிவேக்கு போ என்று சொல்லி அங்க இருக்கிற மக்களுக்கு எச்சரிப்பை கொடு, எச்சரிப்பின் செய்தியை கொடு. இன்னும் 40 நாட்கள் தான், நீங்கள் எல்லாரும் அழிந்து போக போகிறேன் என்று சொல்கிற செய்தியை தெரிவிக்க சொன்னார். ஆனால் அவனோ தர்ஷீஷுக்கு போகிற ஒரு கப்பலிலே சென்றான். அவன் நினைத்து கொண்டான், சரி இப்படி சென்றால் தேவ சமூகத்தை விட்டு நாம் சென்று விடலாம் என்று சொல்லி அவன் தவறான எல்லைகளுக்கு செல்ல முற்பட்டான். அதனுடைய விளைவு என்ன, அந்த கப்பலே உடைந்து போகிற அளவிற்கு அங்கு கொந்தளிக்கிற நிகழ்ச்சியை பார்க்கிறோம். கொந்தளிப்பானது பெருகினதை பார்க்கிறோம். அருமையான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையிலே
இன்றைக்கு கொந்தளிப்புக்கு காரணம் நீ செல்ல வேண்டிய வழியிலே செல்லாதபடி, தேவன் விரும்பாத வழியிலே நீ சென்று கொண்டிருக்கிறபடினால் இந்த கொந்தளிப்பு, இந்த போராட்டம். ஆனால் என்ன ஆயிற்று? தன் நிலையிலே அறிந்து உணர்ந்தவன் தன்னை ஒப்புக் கொடுக்கிறான். தான் செய்த தவறை உணர்ந்து தன்னை கடலிலே போட வேண்டும் என்று சொன்ன பொழுது அந்த கடலின் மும்முரமானது அப்படியே அமைதியானது. அவ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் எதிர்பார்க்கிற இடத்திற்கு, தேவன் சொல்லுகிற இடத்திற்கு கீழ்ப்படிந்து செல்வோம் என்று சொன்னால் வாழ்க்கையிலே ஆசீர்வதிக்கப்படுவோம். கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி ஜெயிப்போம். அன்பின் தேவன், இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். அன்பின் தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். உம்முடைய சித்தத்தை கேட்கக்கூடிய சாக்கியத்தை எங்களுக்கு தாரும் கர்த்தாவே. சுத்திகரிக்கப்பட்ட ஏசாயா சத்தத்தை கேட்டு உமக்கு பின் சென்றான். கர்த்தாவே, சத்தத்தை கேட்டு சாமுவேல் தவறான இடத்துக்கு சென்றான். சத்தத்தை கேட்ட யோனா கீழ்ப்படியாதபடினாலே அவன் சென்று கொண்டிருந்த படகே கொந்தளித்தது. ஐயா, இன்றைக்கு நாங்கள் அப்படியே இராதபடி நீ சொல்லுகிற வார்த்தைக்கு முழுமையாய் கீழ்ப்படிந்து செயல்பட உதவி செய்யும். இப்படி சமாதானம், சந்தோஷம் உண்டாகட்டும். கிருபை பெருகட்டும் கர்த்தாவே, தயவு நிறையட்டும். இன்றைக்கே ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களையும் உங்கள் சாட்சிகளையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதற்கும் எங்களை ஊக்குவிப்பதற்கும் அது ஏதுவாக இருக்கும். எங்கள் ஜெபதுனி மாத இதழ் தமிழ், ஆங்கிலம் மற்றும் சிங்கள மொழிகளில் வெளியிடப்படுகிறது. பெற்று பயனடையுங்கள். சகோதரர் அவர்கள் எழுதிய யார் என்னை விடுதலையாக்குவார், கர்த்தரை தேடுங்கள் என்ற புத்தகங்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்திலும் வெளிவந்துள்ளன. மேலும் பாதைக்கு வெளிச்சம், ஜெயம் தரும் ஜெபங்கள் என்ற புத்தகங்களையும் ஜீவ கீதங்கள் என்கிற பாடல் புத்தகத்தையும் பெற்று பயனடையுங்கள். எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். ஒவ்வொரு மாதமும் 3ஆம் சனிக்கிழமைகளில் தோகமலை அருகே உள்ள இடையப்பட்டியில் விடுதலை ஜெப முகாம் நடைபெறுகிறது. பங்கு பெற்று ஆசீர்வாதம் பெறுங்கள். இதை குறித்து மேலும் அறிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சகோதரர் சி. எபனேசர் பால், எண் 3, 6வது குறுக்கு தெரு, 5வது மெயின் ரோடு, ஸ்ரீனிவாச நகர், புத்தூர், திருச்சி 17, தமிழ்நாடு, இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 0431 278 0938 மற்றும் 9842365132. எங்கள் மின் அஞ்சல் முகவரி prayer@jebadani.org. எங்கள் இணையதள முகவரி www.jebadani.org. Our contact address is Brother C. Ebenezer Paul, number 3, 6th Cross Street, 5th Main Road, Srinivasa Nagar, Puttur, Trichy 17, Tamil Nadu, India. Our contact phone numbers are 0431 278 0938 and 98423 65132. Our email ID is prayer@jebadani.org. Our website is www.jebadani.org. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.